வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி புதுவை காங்கிரசார் பிரச்சாரத்தில் பங்கேற்பு. அனைத்து ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக இலவச அரிசி வழங்கப்படும். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மீனவர்கள், காவல்துறையினருடன் லேசான தள்ளுமுள்ளு. இனி விரிவான செய்திகள். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி அங்கு பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தங்கைக்கு ஆதரவாக அண்ணன் ராகுல் காந்தியும் பிரச்சார களத்தில் இறங்கியுள்ளார். தன்னை பாராளுமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி. மேலும் இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் புதுவையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், புதுவை மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், புதுச்சேரி மாஹே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரபத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி அவர்களின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ആവശ്യം ഉയർത്തുന്നതിന് വേണ്ടി അവർക്ക് ഇത് ലഭ്യമാകുന്നതിന് വേണ്ടി ഗവൺമെന്റുകളിൽ സമ്മർദ്ദം ചെലുത്താൻ കരുതും എന്ന് ഞാൻ കരുതുകയാണ്. Your welfare pensions have been delayed for over 6 months now. Pressure needs to be put on the government to release those also. கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால், புதுச்சேரியிலிருந்து திருச்செந்தூருக்கு பேருந்து இயக்கப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா சனிக்கிழமை தொடங்கியது. விழாவில் வருகிற 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு செல்வது வழக்கம். பக்தர்களின் வசதிக்காக புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் புதுச்சேரி காரைக்காலில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. வருகிற 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு காரைக்காலில் இருந்து புறப்படும் PRTC பேருந்து பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் செல்கிறது. மறுபக்கத்தில் 7ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் திருச்செந்தூரில் புறப்பட்டு காரைக்கால் வருகிறது. இதற்கு கட்டணமாக 500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வருகிற 6ஆம் தேதி புதுச்சேரியில் இருந்து புறப்படும் பேருந்து விழுப்புரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் செல்கிறது. மறுமார்க்கத்தில் வருகிற 7ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து புதுவைக்கு புறப்பட்டு வருகிறது. இதற்கு கட்டணமாக 700 ரூபாய் வசூலிக்கப்படும். இதற்கு புதுச்சேரி, காரைக்கால் பேருந்து நிலையங்களில் உள்ள PRTC பயணச்சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இந்தியா வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேற்கொண்ட தகவல்களை PRTC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள துரித உணவு கடையில் கடையின் ஊழியர் மீது தாக்குதல். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியை சேர்ந்தவர் விஜயபாரதி. இவர் அண்ணா சாலை பகுதியில் துரித உணவு கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவு கடைக்கு வந்த 5 இளைஞர்கள் தங்களுக்கு உணவு ஆர்டர் செய்துவிட்டு கடையில் வைக்கப்பட்டிருந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்டுள்ளனர். அப்போது கடையின் ஊழியர் ராமன் என்பவர் விற்பனைக்கு வைத்திருக்கும் சிக்கனை கையால் எடுத்து சாப்பிடக்கூடாது என கூறியுள்ளார். மது போதை தலைக்கு ஏறியிருந்த தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆத்திரமடைந்து கடை ஊழியர் ராமனை தாக்கியுள்ளனர். மேலும் அங்குள்ள அக்கம் பக்கத்தினர் ஒன்று சேரவே அந்த இளைஞர்கள் வேகமாக தமிழக பதிவு எண் கொண்ட வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து துரித உணவு கடையின் உரிமையாளர் விஜயபாரதி பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திமுக விளையாட்டு அணி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பிரெஞ்சு மக்களின் விளையாட்டான பெத்தாங் விளையாட்டு என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாகும். இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் திமுக பவள விழாவையொட்டி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் எமிலன் ஏற்பாட்டின் பேரில் PLD ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 16ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இறுதிப் போட்டிகள் உழவர்கரை பகுதியில் உள்ள PLD ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த CSP அணியை சேர்ந்த சத்யராஜ், வேந்தன் ஆகியோருக்கு கோப்பையையும் 14,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கினார். இரண்டாம் இடம் பிடித்த SPQவின் அணியை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் தமிழ்வேல் ஆகியோருக்கு கோப்பை மற்றும் 12,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் மூன்றாம் பரிசு ஆறுதல் பரிசு என மொத்தம் 85,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். PLD தலைவர் அருமை செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில அமைப்பாளர் ரவிச்சந்திரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர்கள் விஜய், ஆனந்தன், தவமணி, சீனு, யோகேஷ், இளைஞரணி துணை அமைப்பாளர் அமுதன், இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா, சட்ட ஆலோசகர் பிரகாஷ் மற்றும் PLD ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் புரோஸ்பர், பொருளாளர் சூசைராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்க பாருங்க அண்ணா, எல்லாம் இங்க பாருங்க. இருங்க இருங்க. அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றவர்கள். புதுச்சேரியில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மீனவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடற்கரை மண்டல மேலாண்மை வரைவு அறிக்கையை புதுச்சேரி அரசு தயாரித்துள்ளது. இதில் பாரம்பரிய மீனவர் பயன்பாட்டு இடங்கள், மீன் உலர்த்தும் இடங்கள், சதுப்பு நிலங்கள், மணல் திட்டுகள் ஆகியவை இடம்பெறவில்லை. கடற்கரையோரம் உள்ள இடங்களை திட்டமிட்டு சுற்றுலாவுக்கும் தனியாருக்கும் தாரை வார்க்கும் வகையில் அரசு எந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் வரும் 6ஆம் தேதி கடற்கரை மண்டல மேலாண்மை வரைவு அறிக்கை திட்டம் சார்ந்து கருத்து கேட்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்த அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சுற்றுலாவுக்கும் தனியாருக்கும் தாரை வார்க்கும் வகையில் நடத்தப்படும் கடற்கரை மண்டல மேலாண்மை வரைவு கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு சார்பில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். VIP நகரிலிருந்து ஊர்வலமாக வந்த மீனவ அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் தடுப்புகளை மீறி முற்றுகையிட முயன்றதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் சமாதானப்படுத்தி முக்கிய நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வைத்தனர். இந்த 6ஆம் தேதி தள்ளி வைத்துவிட்டு இந்த கடற்கரை மேலாண்மை வரைவு திட்டத்தை முழுமையாக மீனவர்களுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் இந்த கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதுவை அரசே வீராம்பட்டினத்தில் 46.16 கோடியில் மீன்பிடி துறைமுகம் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம்
வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக கட்டுமானம் மற்றும் விரிவாக்க பணிக்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மத்திய அரசின் நிதி வழங்கும் திட்டத்தின் பிரதான் மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை மூலம் 53.38 கோடி ரூபாய்க்கு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதில் 46.16 கோடி ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீலசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, செயற்பொறியாளர்கள் சந்திரகுமார், பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் கோபி, மீனவர் சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலவச அரிசிக்கான திட்டம் அனைத்து ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக அரிசி விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தில் மீன்பிடி துறைமுக கட்டுமானம் மற்றும் விரிவாக்க பணிகளுக்கான நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தால் மீனவ தொழிலை மேம்படுத்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிறகு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் அரிசி பல இடங்களில் வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டப்படுகிறதே என்ற கேள்விக்கு, அரிசிக்கு பதில் பணம் செலுத்தும் போது உடனடியாக செலுத்தப்பட்டது. ஆனால் அரிசி கொள்முதல் என்பது ஒரே நேரத்தில் முடிந்துவிடாது. எனவே அனைத்து ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக அரிசி விரைவில் வழங்கப்படும் என்றார். 46 கோடி ரூபாயில் கட்டப்படும் இந்த மீன்பிடி துறைமுகம் அனைத்து நவீன வசதிகளுடன் மிக விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் ராஜவேலு பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர், நேரு நகர் ஆகிய பகுதிகளுக்கான குடிநீர் குழாய் அமைப்பதற்காக நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக 4,13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டப்பேரவையின் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பண்டசோழநல்லூர் கிராமத்தில் உள்ள வள்ளலார் நகரின் உள் வீதிகளுக்கு தார் சாலை அமைப்பதற்காக 10,63,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர்கள் மாணிக்கசாமி, ஐயப்பன் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அங்க பாருங்கண்ணா, வீடியோ நிறுத்தியா यही பாருங்க. நீ குருகுல மார்க்ஸ் நிக்கிறீங்க. புதுச்சேரி வில்லியனூர் உருவையாறு ஜெயம் நகரில் மின்கம்பத்தை அகற்றாமல் கழிவுநீர் கால்வாய் அமைத்த பொதுப்பணித்துறை. புதுச்சேரி வில்லியனூர் உருவையாறு ஜெயம் நகர் பகுதியில் மின்கம்பத்தை அகற்றாமல் கழிவுநீர் வாய்க்காலை அமைத்துள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கிற ரகுநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி கட்டிடம் மற்றும் சாலை பிரிவு தெற்கு பொதுப்பணித்துறை இவர்கள் துறையில் மட்டும்தான் இதுபோல அருமையான திட்டத்தை செயல்படுத்துவார்கள். நான் கூட கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் 50% இதுபோல் செய்திருப்பார்களா என்று ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது.
அந்த சந்தேகம் தீர்ந்துவிட்டது. எப்போதுமே சொல்வதை செய்யும் கிளிப்பில்லை. அதுபோல் பொதுப்பணித்துறையில் தான் சில அதிகாரிகள் இந்த அறிவு கூர்மை உள்ளவர்கள் கால்வாயில் தண்ணீர் போனால் என்ன, கால்வாய் இருந்தால் என்ன, நமக்கு தேவை மாதம் 30ஆம் தேதி வந்தால் வங்கி கணக்கில் சம்பளம் வந்துவிடும், யார் எப்படி போனால் நமக்கென்ன என்று நினைக்கக்கூடிய ஒரே துறை அந்த துறைதான். சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத பாமரனும் கூட இதுபோல் செய்ய மாட்டான். அந்த அறிவு கூடமா அந்த அதிகாரிக்கு இல்லை. இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு காசா, மக்கள் வரிப்பணம். அந்த அதிகாரிகளை உடனடியாக பணி ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கும்படி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி விடுமுறை முடிந்த பிறகு சென்னையை நோக்கி படையெடுக்கும் வாகனங்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆரியாஸ் ஹோட்டல் சந்திப்பில் தீபாவளி விடுமுறை முடிந்த பிறகு சென்னையை நோக்கி படையெடுக்கும் வாகன ஓட்டிகளால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படுகிறது. பொய் வழக்கு போட்டு வழக்கறிஞரை கைது செய்ததாக கூறி விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருபவர் ராஜா. இவர் மீது ஊமங்கலம் காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டதாக கூறி 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை கண்டித்தும் பொய் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை திருப்பதி தேவஸ்தானம் திருக்கோவிலில் கோவிலில் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருப்பதி தேவஸ்தான திருக்கோவிலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கோவில் திருப்பணி மற்றும் திருக்கோவிலில் இன்னும் என்னென்ன சிறப்பு அம்சங்களுடைய வேலையெல்லாம் நடைபெற இருக்கிறது என்பது குறித்தும் இதே 2026ஆம் ஆண்டிற்குள் கோவில் பணிகள் முழுமையாக முடிந்துவிடும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் திருப்பதி தேவஸ்தான கோவிலின் பணிகள் சிறப்பாக நடைபெற சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் ஊர் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நம்முடைய உளுந்தூர்பேட்டை நகரத்திலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக உளுந்தூர்பேட்டையில் எழுந்தது கொண்டிருக்கின்ற அருள்மிகு திருமலை திருப்பதி வெங்கடாஜ சுவாமி கோயிலுடைய திருப்பணிகள் இங்கே சொல்லுங்க, நீங்க செய்யுங்க. இது ஜோனவர்களையோ உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டியினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 144 மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் தலைமை தாங்கி 144 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் டேனியல் ராஜ், துணைத் தலைவர் பிரகாஷ், பொருளாளர் ரவி, நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி, ரமேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் வரவேற்றார். இதில் பள்ளியின் ஆசிரியைகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர் சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஆறுமுகம் அவர்கள் எந்த நோயுமே வராது. அதிகமா பெண்ணாடத்தில் திருத்தேர் அமைக்கும் பணியை அமைச்சர் CV கணேசன் துவக்கி வைத்தார்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருள்மிகு பிரளய காளேஸ்வரர் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 97.2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விநாயகர் மற்றும் அம்மன் ஆகிய இரு திருத்தேர்கள் செய்யும் பணியை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நல்லூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பியன், கோவில் செயல் அலுவலர் மகாதேவி, கோவில் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இணைப்பு. விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் குமரன் தலைமையில் அமமுக விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒன்றிய, மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், நகர செயலாளர்கள் பசுபதி, வண்டிமேடு ராமதாஸ், ஒன்றிய செயலாளர்கள் ராமதாஸ், சுரேஷ் பாபு, பேட்டை முருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதேபோல் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கொட்டியாம்பூண்டி பகுதியில் இருந்து திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து 40க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எசாலம் பன்னீர் செய்திருந்தார். தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வாழ்கிற மாவட்டம். இந்த மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி 2024-2025 ஆண்டுக்கான கலை திருவிழா வட்டார நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் நடைபெற்ற 2024-2025 ஆண்டிற்கான கலை திருவிழா வட்டார நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை தொகுதியை சார்ந்த அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் ரேணுகோபால், சரியான நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், அப்பலியன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் மற்றும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி நன்றி உரை வழங்கினார். உளுந்தூர்பேட்டையினுடைய நகர்மன்ற தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அன்புக்குரிய அரசு பேருந்தை மறித்து பிரச்சனை செய்த இளைஞரை பெண்ணாடம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெண்ணாடம் பகுதிக்குட்பட்ட இறையூர் கிருஷ்ணா மளிகை கடை அருகே நல்லூர் செல்வதற்காக ஓட்டுநர் சுப்பிரமணியன் என்பவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது இறையூர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று சென்ற பேருந்தை அரவிந்த் என்பவர் வழிமறித்து ஏன் தனக்கு தெரிந்த பெண்ணை பேருந்தில் ஏற்றாமல் பேருந்தை எடுத்து சென்றாய் என்று கூறி அருவருப்பாக திட்டியுள்ளார். இதுகுறித்து ஓட்டுநர் சுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரவிந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி புதுவை காங்கிரசார் பிரச்சாரத்தில் பங்கேற்பு.
அனைத்து ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக இலவச அரிசி வழங்கப்படும். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மீனவர்கள் காவல்துறையினருடன் லேசான தள்ளுமுள்ளு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.